இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் பார்க்க போகிறது மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கேட்டகரிஸும் அரே ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அரே டாபிக் நம்ம கிளியர் ஆனால் தான் இந்த டாபிக் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அரே அப்படின்றது என்ன காமனாக ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஒரு லிஸ்ட்டாக நம்ம ஃபீட் பண்ணுறது, ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது மோர் தென் ஒன் டேட்டா. இதை வந்து ஒரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணுற கான்செப்ட் வந்து அரே அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த அரே அப்படின்ற டேட்டாவில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் இந்த அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும் அந்த டேட்டாவில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேப்போடைய எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அரே அப்படின்னு ஒரு அவுட்புட் இருக்குது, டபுள்டு அரே அப்படின்னு ஒரு அவுட்புட் இருக்குது. இந்த ஒரிஜினல் அரேயில் 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா அவுட்புட்டில் ப்ரிவியூவாக இருக்குது. இது நான் இந்த இடத்துல கொடுத்துருக்க ஒரிஜினல் வேல்யூ. அதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் இந்த ஒரிஜினல் வேல்யூவில் நான் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து கோடை அனலைஸ் பண்ணும் போது 1 by 1 நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதோட அவுட்புட்டை மட்டும் இப்போ பார்க்கலாம். டபுள்டு அரே. ஸோ இந்த அரேயில் இருக்கிற எல்லா டேட்டாவும் டபுள் த டைம் நமக்கு வந்து கால்குலேட் ஆகி அவுட்புட்டாக நமக்கு டபுள் அரே அப்படின்ற ஒரு இன்னொரு வேரியபிள், ஒரு நியூ வேரியபிளில் சேவ் ஆகிருக்கு. ஸோ ஒரிஜினல் அரேவை எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணலை. அதை ஒரு காப்பி எடுத்து இன்னொரு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதில் அதோட ஒரிஜினல் அரேவோடைய டேட்டாவை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் மேப். இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த கோடை ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் அப்படின்றது கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ எந்த வகையிலையும் இம்மியூட்டபுளாக இருக்கக்கூடாது. அதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரியான கண்டிஷன் சிச்சுவேஷன்ஸ் வரக்கூடாது, சேஞ்சும் ஆகக்கூடாது. ஓகேவா? லெட் யூஸ் பண்ணும் போது நம்ம வேரியபிளுக்கு கொடுக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் கான்ஸ்ட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. டிஃபால்ட் ஃபிக்ஸட் வேல்யூஸ் மாதிரி தான் நம்மளால் கான்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இதுக்கு அரேயில் டேட்டா கொடுக்கலாம். 1, 2, 3, 4, 5 ஒரு 5 வேல்யூ கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ டேட்டா டிக்ளரேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை நம்ம அவுட்புட் எடுத்து பார்ப்போம். இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரிஜினல் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். நமக்கு என்ன வரும்ட்டா, இந்த ஒரிஜினல் அரேயில் நம்ம கொடுத்துருக்கிற இந்த 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா நமக்கு இந்த இடத்துல அவுட்புட்டில் வருது. அடுத்தது மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, அந்த டேட்டாஸை கால் பண்ணி அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அதை ஒரு புது வேரியபிள் நேமில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகேவா? டபுள் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு புது பேர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னே கொடுத்துருந்த அந்த நம்பர் அப்படின்ற வேரியபிளை நம்ம கால் பண்ணி அதை மேப் ஃபங்க்ஷனில் நம்ம கொண்டு வந்து சேஞ்சஸாக பண்ண போகிறோம். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த நம்பர்ஸ் அப்படின்ற இங்கே இருக்கிற இந்த டேட்டாவை இது கேப்சர் பண்ணிக்கும். அதை மேப் ஃபங்க்ஷனில் கொடுத்து நம்ம ஒரு புது ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதுதான் இதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இதில் என்ன பண்ணலான்னா, உள்ள ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மேப் அப்படின்ற அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
இதில் அகெயின் நம்மளுடைய நம்பர்ஸை நான் கால் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி நான் பண்ண போகிறேன். அந்த கால்குலேஷனில் வர அவுட்புட்டை வந்து நான் இப்போ ரிட்டர்ன் பண்ண போகிறேன், அவ்வளவுதான். ஸோ ரிட்டர்ன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நம்பர்ஸ் மல்டிப்ளை 2. ஓகேவா? இங்கே வந்து இதை நான் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். புது டேட்டா கொடுத்துக்கலாம் நம்ம. சரியா? ஸோ இங்கே இருக்கிற இந்த நம்பர்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல கால் பண்ணி ஒரு மேப் ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம். மேப்பில் ஒரு புது நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த வேரியபிளை நம்ம மல்டிப்ளை பை 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற டேட்டாவை கால் பண்ணி இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அதை மல்டிப்ளை பை 2 நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணுது. தென் இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி நமக்கு ஒரு நியூ டேட்டாவை இந்த டபுள் த நம்பர்ஸ் அப்படின்ற வேரியபிளில் அசைன் பண்ணுது. இதை அப்படியே நான் ஒரு வாட்டி க்ளோன் பண்ணிக்கிறேன். இந்த கன்சோலாக இதில் டபுள் நம்பர்ஸ்ன்ற இந்த வேரியபிளை ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிக்க போகிறோம். இதை கிளியர் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி ரீரன் பண்ணலாம். இந்த இடத்துல பேர் மாற்றலை, ஒரிஜினல் அரேன்றதுக்கு பதிலாக டபுள் அரே அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான். ஸோ கிளியராக இருக்கும் அவுட்புட்டில் எதோட அவுட்புட் எதோடதுன்னு சொல்லிட்டு. அகெயின் ஒரு வாட்டி ரீரன் பண்ணிடுறேன். இப்போ ஒரிஜினல் அரேயில் எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் நான் இங்கே கொடுத்துருக்க டேட்டா பிக் ஆகிருக்கு. டபுள் அரேயில் இந்த டேட்டாவை கால் பண்ணி மேப் ஃபங்க்ஷன் மூலயமா அந்த டேட்டா ஒன்றுத்தையும் இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பை 2 பண்ணியிருக்கோம். ஸோ 2 × 1 வந்து 2 அப்படின்ற மாதிரி, 2 × 2 வந்து 4 அப்படின்ற மாதிரி இந்த 5 வேல்யூவும் மல்டிப்ளை பை 2 பண்ணி நமக்கு இந்த இடத்துல அதோடைய அவுட்புட்டை டபுள் நம்பர் அப்படின்ற ஒரு நியூ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதோடைய யூஸ் என்னென்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே இருக்குது. அந்த அரேயில் இருக்க டேட்டாவை மாடிஃபை பண்ணாமல் அட் த சேம் டைம் அதில் ஒரு சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு நியூ வேரியபிளாக சேவ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும்.